Hello students, welcome to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட ப்ரூச் கிளாஸோட 32 கிளாஸ் தான் இது. எப்படி ஒரு அழகான பெட்டல்ஸ் வச்சு நம்ம சூப்பராக ஃப்ளவர் மேக் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு 6 பெட்டல்ஸ் தான் நடுவில் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் பார்க்குற மாதிரியே சூப்பரான டிசைன்ஸை நம்மளே பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்மளோட ப்ரூச் கிளாஸ் ஃப்ரீயாகவே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி 32வது கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்மக்கிட்டேயே ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான், அதுவும் ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதை பே பண்ணி நீங்கள் என்னமோ நம்ம ஃப்ரீ கிளாஸஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் நிறைய ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். சீக்கிரமாக நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண சர்க்கிளில் என்னோடய பெட்டல்ஸை நான் வந்து எத்தனை கவுண்டிங் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து 5 பெட்டல்ஸும் இதில் வைக்கலாம். நான் வந்து 6 பெட்டல்ஸ் வைக்கிறேன். இன்னும் நீங்கள் சர்க்கிள் பெருசாக ட்ரா பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெட்டல்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து 6 பெட்டல்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ளவர் கரெக்டாக இருந்து, ஸோ நான் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நம்மளோட பெட்டல்ஸ் எதுவும் அழுங்காது. நமக்கு ஈஸியாக பண்ணுறது, ஒர்க் ஈஸியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் இன்னமும் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் சேனல் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பேசிக்ஸுமே உங்களுக்கு தெரியட்டா கூட எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து டெய்லரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணி இல்லைனா ஆரி கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டெய்லராக மாற முடியும். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கம் போட்டு B7000 க்ளூ தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணேன். அந்த கம் போட்டு பேஸ்ட் பண்ண எல்லா பெட்டல்ஸையும் நான் வந்து த்ரெட்டால் நூலை வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். கீழேருந்து என்னோடய த்ரெட்டை மேலே பஞ்ச் பண்ணி எடுத்து ஒவ்வொரு ஹோல் வழியாகவும் மெதுவாக அந்த கம் வந்து ஒட்டி இருக்கனால அது வந்து ஒட்டி தான் இருக்குது, பேஸ்ட் ஆகி தான் இருக்குது. அப்படியே அதோட சப்போர்ட்லேயே நான் வந்து ஒவ்வொரு ஹோலாக விட்டு எடுத்து 6 பெட்டல்ஸையுமே நான் வந்து நீடிலால் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி நம்ம பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம எந்த இடத்துல நீடில் மேலே பஞ்ச் பண்ணி எடுக்கிறோமோ அது பக்கமாக கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அகைன் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட்டால் போதும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட பெட்டல்ஸ் வந்து அலைன்மெண்ட் மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ப்ரூச் லேர்ன் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு நியர்பை டெய்லரிங் ஷாப் ஏதாவது இருக்கோ அங்கே போய் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாட்டா கூட இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்லேயும் கூட மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில் வீடியோ எல்லோரும் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ நம்ம அடுத்தால போஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவாக நமக்கு அதுதான் வரப்போகுது. என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும், அதோட ப்ரைஸ் கேட்டலாக் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டாக அதுதான் உங்களுக்கு நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ நீங்களும் மெட்டீரியல் வாங்கணுன்னா வெளியே போய் வாங்குறத விடவும் எங்ககிட்ட பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் கம்மியான ரேட்டில் எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு அதில் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணி கீழே வந்து முடிச்சு போட்டு எடுத்துகிட்டேன். ஃபைனலாக நம்மளுடைய ஃப்ளவர் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. இதை இப்படி விட்டால் கூட ஓகே தான். ஃப்ளவரை இன்னும் அழகாக்குறதுக்காக இன்னும் 3 டியூப் பீடு, லாங் டியூப் பீடு நான் யூஸ் பண்ணி இன்னமும் அதை வந்து அழகுபடுத்த போகிறேன். இந்த டிசைனை நீங்கள் எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஹேண்டில் நீங்கள் வைக்கலாம். சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஹேண்டில், ஒன் சைடு ஷால் போட்டு நீங்கள் சுடிதார் வியர் பண்ணுறதா இருந்தால் அதோட அனதர் சைடில் எந்த சைடு ஷால் வியர் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த சைடு, நீங்கள் ரைட் சைடு ஷால் வியர் பண்ணால் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி டிசைனை வச்சு அதை வந்து ப்ரூச் ஒர்க்கை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் லாங் டியூப் பீடு அட்டாச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி
அதில் என்னோடய டியூப் பீடை செட் பண்ணுறேன். இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அந்த நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி நமக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் க்ளூ அப்ளை பண்ணி அதை கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டியூபோட எண்டில் இன்னும் ஒரு சின்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் அண்ட் பீடு போட்டு லாக் பண்ணி இந்த டிசைன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஃப்ளவரை சுற்றியுமே இன்னும் நம்ம சாட்டின் ஃப்ளவர் பெட்டல்ஸ் நம்ம வைக்கலாம், நெட் ஃப்ளவர் பெட்டல்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஃப்ளவர் வந்து பெட்டல் வச்சு நம்ம மேக் பண்ண ஃப்ளவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணி சூப்பராக ப்ரூச் கற்றுக்கிட்டு அசைன்மெண்ட் குரூப்பில் சூப்பராகவே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பேர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல. இன்றைக்கி நம்மளோட ப்ரூச் கிளாஸோட அசைன்மெண்ட் குரூப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சு வச்சுருக்கிற எல்லா அசைன்மெண்ட்டையும் நீங்கள் வந்து இப்போ சப்மிட் பண்ணலாம். முக்கியமாக என்னோடய ப்ரூச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களோட டிசைனுக்கு நீங்கள் மட்டும் தான் டிசைனர். நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ஆங்கிளில் நீங்கள் உங்களோட பெட்டல்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த பெட்டல்ஸ்க்கு பதிலாகவே நீங்கள் செல்ஸ் யூஸ் பண்ணி இதே ஃப்ளவரை நீங்கள் வந்து பண்ணால் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது மட்டும்தான். இந்த ஒர்க்கு இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு 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 இதுவுமே கிடையாது. உங்களோட டிசைனை நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அதுதான் முக்கியமானது. நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அலைன்மெண்ட் எல்லாமே இதில் முக்கியமானது. ஒரு பெட்டல் இங்கே மாறையும், இன்னொரு பெட்டல் இங்கே மாறையும், ஒரு இடத்துல டைட்டாகவும் ஒரு இடத்துல கேப்பாகவும் அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்கோட ஃபினிஷிங் லாஸ்ட் லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் அலைன்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஃப்ளவரை பார்த்தீங்கனாலே தெரியும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் இதழ்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ரைட் சைடு ஒரே ஒரு இதழ் மட்டும் கொஞ்சம் பேக்கில் இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரெண்டில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது வந்து பெரிய மிஸ்டேக்லாம், ஆனால் இன்னும் இது வந்து அலைன்மெண்ட் தப்பாகும்போது இதுவே மேஜர் மிஸ்டேக்காக மாறும். இப்போ ஒவ்வொரு லாங் டியூப் பீடோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் அண்ட் பீட் இன்சர்ட் பண்ணி நான் அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே டிசைனை நான் வந்து ரைட் சைடு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைடும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் டாப் அண்ட் பாட்டம் 4 சைடுமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ளவரை சுற்றி நீங்கள் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுறது இன்னும் வித்தியாசமாக யோசித்து பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கை நான் அசைன்மெண்ட் குரூப்பில் வந்து பார்த்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஷார்ட்ஸில் அதை ஆட் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இது வரைக்கும் நிறைய பேர் இன்னுமே அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்மிட் பண்ணுங்கள். 32 கிளாஸஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 கிளாஸஸ் வரைக்கும் ரொம்ப வேகமாக நிறைய பேர் அனுப்பிட்டு இருந்தீங்க. ஆனால் இடையில கொஞ்சம் பேர் எனக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய டைமில் எந்த அளவுக்கு உங்களால் ஒர்க் முடிக்க முடியுமோ முடிங்க. நம்ம கிளாஸ் பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.